இன்றைக்கி கடைக்கு தேவையான பிஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் தீர்ந்துட்டு எல்லாமே வந்து வாங்கியிருக்கு. இந்த கடை ஒரு ப்ரோ கமெண்டில் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சேனலை. நீங்கள் டீலர்கிட்ட வாங்கினா குறைன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி டீலர் மூலமாக வாங்கியிருக்கு. இந்த நபாட்டி வந்து வீட்டிலே கொண்டு தந்துடுவாங்க. 10 ரூபா நபாட்டி இல்லாதனால 5 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கு. அதுபோல் சன்ஃபிஷ் கம்பெனி மற்ற பிஸ்கெட்டுமே டீலர் மூலமாக வாங்கியிருக்கு. ஒரு பாக்கெட் வந்து நபாட்டி வாங்கியிருக்கோம் 5 ரூபா பீஸு. ஒரு பாக்கெட் டப்பாயில் ஒரு பாக்கெட்டில் வந்து 36 பீஸ் இருக்கும். நமக்கு 150 ரூபாய்க்கு தருவாங்க. அதில் ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் வந்து 10 பீஸு நமக்கு 89 ரூபா 98 பைசாக்கு தருவாங்க. நமக்கு அதில் ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இப்பி வந்து ஒரு 3 சரம் வாங்கியிருக்கு 5 ரூபாக்குள்ள இப்பி. அது வந்து 168 ரூபா 52 பைசாக்கு தந்திருக்காங்க. நமக்கு வந்து அதில் வந்து ஒரு 11 ரூபா 48 பைசா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் 10 ரூபாக்குள்ள மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட்டில் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு 108 ரூபா 37 பைசாக்கு தந்திருக்காங்க. நமக்கு அதில் ஒரு 11 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் 54 ரூபா 19 பைசா. அதில் ஒரு 5 ரூபா 89 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு 81 பைசா. அதுபோக வந்து நம்ம வந்து டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டில் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு 107 ரூபா 98 பைசா. அதில் நமக்கு ஒரு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி எல்லா பிஸ்கெட்டு எல்லாமே சேர்த்து 679 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கியிருக்கு. நமக்கு கிடச்ச லாபம் 170 ரூபா 48 பைசா லாபம் கிடச்சிருக்கு. அது கூட 2 தட்டு முட்டையும் வேறு எடுத்திருக்கு. 2 தட்டு முட்டை எடுத்திருக்கு. முட்டை வந்து விலை இறங்கவே இல்லை. ஒரு தட்டு முட்டை வந்து இன்றைக்கி 182 ரூபா. 2 தட்டும் சேர்த்து 364 ரூபாய்க்கு எடுத்திருக்கு. நமக்கு 6 ரூபா 50 பைசா வச்சு கொடுத்தோம்னா அதில் நமக்கு ஒரு 26 ரூபா லாபம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.